ரைட், வெல்கம் பேக். இப்போ நம்ம பார்க்குறது வந்து கடைசியாக ஃப்ளூயிட் ஃப்ளைவில் பார்த்து முடித்தோம். ரைட், அதில் வீடியோ உங்களுக்கு அதுக்கு முதல்ல அடுத்த செஷனில் உங்களுக்கு இணைஞ்சு நான் காட்டினேன். ரைட், அடுத்த விஷயம் டோக் கன்வெர்ட்டர்ன்ற ஒரு விஷயம் இங்கே ரெண்டாவது ஆளுங்கிறது உங்களுக்கு ஏற்கனவே நோட்ஸில் ஒரு அறிமுகம் தந்தம். அதுக்கு பிறகு டோக் கன்வெர்ட்டர் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுங்கிறது நேற்று உங்களுக்கு அனிமேட் வீடியோவை காட்டணும். ஸோ உங்களுக்கு நோட்ஸ் இல்லாமலே இப்போ ஒரு ஐடியா இருக்கும் டோக் கன்வெர்ட்டர் எப்படி வேலை செய்யுங்கிறது. சரியா? அப்ப டோக் கன்வெர்ட்டர்ல உங்களுக்கு தெரியும் ரெண்டு விதமான மொத்தம் 3 விதமான பகுதி இருந்துச்சுல. டோக் கன்வெர்ட்டர்ல மொத்தம் 3 விதமான பகுதி இருந்துச்சு. ஒன்று பம்பி சொல்ற பகுதி ஒன்று இருந்துச்சு, மற்ற பக்கம் சுழலிங்கிற பகுதி ஒன்று இருந்துச்சு. அப்படித்தானே இருந்தது. அப்போ ஒரு பக்கம் பம்பி மற்ற பக்கம் சுழலி இருந்துச்சுன்னா இந்த பம்பில உற்பத்தி ஆகி சைட்டால இப்படி வாரது இப்படிதான் நம்ம போனோம். ஞாபகா இப்படிலாம் போனது இப்படிலாம் போனேன் சென்டரால இழுத்து இப்படிதானே போனேன். இப்படி போனது இந்தியாவில் சுழலிக்கு வந்து மட்டும் டேவாயிருந்ததா. சுழலிலே இப்படி வெளிப்பக்கத்தால பட்டு இப்படி உள் பக்கத்துக்கு மாறினுச்சு. இப்படிதான் நடந்துச்சு. இப்படி உள் பக்கத்து நோக்கி வந்தது திரும்பி இந்த ஏரியாவுக்கு நேரா போனாதான் இந்த திரும்பி இங்கிருந்து வாரதுக்கு நேரம் எப்படி போனாதான் திரும்பி அதே சுழற்சி தொடர்ந்து நடக்கும். உங்களுக்கு தெரியும். இந்த சென்டருக்குள்ளால போகட்டணும்னா களைஞ்சி போகாம ஒரு நேர் அப்படி போகணும். ஒரு நேர் கோட்டுல அந்த விஷயம் உருகடத்தணும், அந்த முறுக்கத்தை உருகடத்தணுங்கிறதுக்காக நம்ம நடுவுல யாரை யூஸ் பண்ணோம்? நேத்து பாதம் யாரு சுழல்வான் செட்டருங்கிற ஒரு ஆள் நேஞ்சம் யூஸ் பண்ணாங்க. சென்டர் ஏரியாவில இப்போ நேரா போகணுங்கிறதுக்கு ஒரு ஆள் நேஞ்சம் ஸ்டெட்டருங்கிற ஒரு ஆளை யூஸ் பண்ணோம். அப்ப இதுதான் பிரீஃபான சுருக்கமான டோக் கன்வெர்ட்டர் ஃபங்க்ஷன் பார்த்து. ரைட், இதெல்லாம் இங்கே தினத்துக்குள்ளேயும் ஹவுஸுக்குள்ளேயும் சுழலிக்கு பக்கத்துல எஞ்சால பக்கம் யார் இருப்பா? பின் பக்கம் கிளச் பிளேட் இருப்பார். உங்களுக்கு பார்த்துல நாமே கிளச் பிளேட் இருக்குன்னு பார்த்து நேற்று கவருக்குள்ள. ரைட், அதெல்லாம் வீடியோவில் பார்த்து முடிச்சாச்சு. இப்போ அதில் நோட்ஸ் எழுத வேண்டிக்கு அந்த நோட்ஸில் இன்னும் என்னென்ன விஷயங்கள் கொஞ்சம் புழங்க வேண்டிருக்கு. இதுக்கு மேலால நீங்கள் அப்டேட்டா விஷயம் வழங்கிட்டு இதுக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சம் விஷயங்களை நீங்கள் செய்யணும். மூளைக்குள்ள நான் சில அப்டேட் பண்ணி இதுக்குள்ள வச்சுக்கணும். இது கூட என்ன வச்சுக்கணும். ரைட், அப்போ ஹெட்டிங் போடுங்க முறுக்கு திறன் மாற்றி டோக் கன்வெர்ட்டர். டோக் கன்வெர்ட்டர் டோக் கன்வெர்ட்டர் டோக் கன்வெர்ட்டர் முறுக்கு திறன் மாற்றி டோக் கன்வெர்ட்டர். இதுக்கு படம் ஓட்டுறதுக்கு ஒரு 8 லைனோட விடுங்க. டோக் கன்வெர்ட்டர் சரியா? உங்களுக்கு தெரியும் இதுக்குள்ள புதுசா பெரிய ஒரு டிஃபரெண்ட் இல்லை. ஃப்ளூயிட் ஃப்ளைவீலுக்கு இருந்த அதே சாமம் தான் இங்கே இருந்துச்சு, பம்பியில் இருந்துச்சு, சுழலியும் இருந்துச்சு. இதுல அப்டேட் விஷயம் என்ன? அதுல லொஸ் வந்துச்சு. நமக்கு பவர் ரயில பவர் லொஸ் வந்துச்சா? இல்லை. ரைட்டா? அப்ப கிட்டத்தட்ட உங்களோட பரப்பு பாய்ம பரப்பு இல்லை ஃப்ளூயிட் ஃப்ளைவீல ஒத்த அமைப்பு தான் இதுல காணப்படும். அதான் விளக்கம். அந்த பாயிண்ட் எழுதுங்க. பாயிண்ட் ஸ்பேஸ் இருக்குல்ல, பாயிண்ட் பாய்ம பரப்பு சில்லில் பாய்ம பரப்பு சில்லின் அமைப்பை போலவே பாய்ம பரப்பு சில்லின் அமைப்பை போலவே முறுக்குத்திறன் மாற்றியும் காணப்படும். இதுல நீங்க ஒரு விஷயம் வழங்கணும். உங்களுக்கு தெரியும் பம்பி சுழலி இது 2 ஏரியா இருக்காதானே. இந்த பம்பி சுழலில யாரு உங்களுக்கு தெரியும்? இதானே உலகம் விஷயத்தை காணி. இந்தியால ஃப்ளைவீல். ரைட், இது ஃப்ளைவீல். இந்தியால கியர் பாக்ஸ். இது ரெண்டுக்கு நடுவுல யாரு? கிளச். அந்த கிளச்சில நம்ம கிளச்சுக்கு மேல இங்க இருக்கிற யாரு? டோக் கன்வெர்ட்டர். இந்த டோக் கன்வெர்ட்டர்ல 2 பகுதி இப்ப பேசிக் தெரிஞ்சனே பம்பி சுழலி இதுக்கு நடுவுல சென்டர் இருக்கு. அதாவது இப்ப ஃப்ளைவீல் பக்கம் பம்பி இருப்பாரா சுழலி இருப்பாரா? இந்த 2 டவுட் இருக்கு. நல்ல விஷயத்தை கவனிக்கணும். இந்த பரப்பு சில்லுக்கு பக்கத்துல ரைட், பரப்பு சில்லுக்கு பக்கத்துல சுழலி டர்பைன். ரைட், டர்பைன் சுழலி எங்க இருக்கும்?
ஃப்ளைவீலுக்கு பக்கத்துலயும் அந்த நல்ல கவனி இது என்ன எடுத்துக்கண்டிச்சு நன்மைக்கிற ஏரியாவை சுழடியா எடுக்கும். பம்பியும் அதோட சேர்ந்து இருக்கும். அப்ப இதுவும் இதுக்கு அதே டைப்ல யார் இருப்பார் நம்மட பம்பியும் சேர்த்து ஒத்த கவர் இருக்கு. அந்த கவர் என்ன கிளச்சிட கவர். கிளச் கவருக்குள்ள என்ன செய்யும் இந்த பம்பியும் இந்த சுழலியும் இருக்கும். ஆனா அந்த சுழலி எந்த பக்கம் இருக்கும் நம்மட ஃப்ளைவீல் பக்கம் இருக்கும். விளங்கிட்டோம். அப்ப அந்த பாயிண்ட் எழுதுங்க. இது அண்டர்லைன் பண்ணிக்கணுமா சொல்ற பாயிண்ட் தொடர்ந்து எழுதுங்க. இதில் இதில் பரப்பு சில்லுக்கு அருகே சுழலியும் இதில் பரப்பு சில்லுக்கு அருகே சுழலியும் பிடி உரையுடன் தொடர்புபட்டதாக பம்பியும் காணப்படும். பம்பியாத சிந்தியும் நம்மள இதோட சேர்ந்து இப்ப 2 பேருக்குள்ள இருக்கும் ஒரு கிளச்சில கவருக்குள்ள இருக்கும் போது ரைட். அப்ப நான் கவரை நம்ம எது பார்த்தோம் கிளாஸ் மெட்டீரியல் உங்களுக்கு அண்ணா மேல இருந்த ஸ்டீல் மெட்டீரியல் உங்களுக்கு இனிமேல் ஹார்ட் ரைட். அப்ப இந்த கவரோட சேர்ந்து இருக்கும். இந்த கவர் என்னத்துல போட்டு படிக்கும் பிளைவீலோட சேர்த்து மொத்தமா நட்டு போட என்ன செய்ய படிக்கும் போட்டு படிக்கும். அப்ப ஒரு விஷயம் வழங்கணும். ரெண்டுமே ஒரு கவருக்குள்ள இருக்கு. இந்த கவர் போய் நட்டு போட்டு என்னத்துல போட்டு படிக்கும் பிளைவீல போட்டு படிக்கும். சோ பிளைவீல் சுத்தினா இந்த கவர் இங்க அந்த சுத்தும். இந்த கவருக்குள்ள இருக்கிற சுழல் பண்ணும் என்ன கவருக்குள்ள இருக்கிற சுழலியும் பம்பியும் சுத்தும். கவரும் சுத்து கவருக்கு இருக்கிறது சுத்து. வழக்கம் என்னன்னு சொல்லி அப்ப ஒன்று இப்படி சுத்தப்பட்டால அதுக்குள்ள இருக்கிற சுத்தம்னா அதுக்குள்ள நம்ம என்னதை யூஸ் பண்றோம் வளமையா லீகா அமைகிறதுக்கு பேரியை யூஸ் பண்றேன். ரேசர் உங்களோட வாட்சில் ரேசர் மாதிரி இருந்தா என்ன செய்யும் இதுவும் சுத்தும் நடுவுல இருக்கிற இதுவும் சுத்தும். அதானே கதை. இதுவும் சுத்த போகுது மேல் ஹவுசிங் சுத்த போகுது. எப்படின்றால் உன்னோட ஊட்டைக்கிற இந்த மேலுக்கு சுத்துற சீலிங் ஃபேன் மாதிரி சீலிங் ஃபேனை நடுவுல இருக்கிற அந்த கம்பியை பிடிச்சி போட்டு சீலிங் ஃபேனை பிடிச்சிப்பாரு. சீலிங் ஃபேன் அந்த வட்டம் சுத்தும். வட்டத்தை பிடிச்சி வச்சுக்கிட்டு நடுவுல இருக்கிறத சுத்திப்பாரு. நடுவுல இருக்கிற கம்பி மட்டும் சுத்தும். வழங்குதா? அது மாதிரி ஹவுசிங்கும் சுத்தும். ஹவுசிங்குள்ள இருக்கிற மெக்கானிசமும் சுத்தும். அப்ப அது சுத்தணும் அதுக்குள்ள யார் இருப்பா நம்மட இந்த ரேசர் இந்த பியரிங் இருப்பா. சரியானே ஓகே. அப்ப தொடர்ந்து எழுதுங்க. பிடி உரையானது பரப்பு சில்லுடன் ஆணிகள் இடப்பட்டு பொருத்தப்பட்டிருக்கும். இப்ப அடுத்து நீங்க அப்டேட் பண்ண வேண்டிய விஷயம் இதுதான். கவனி, இந்த படத்தை நல்லா தெளிவா கவனிக்கணுமா ரைட். இன்னைக்கு உண்ட ரைட் சுழலி ரைட். இன்னைக்கு பம்பி இது ரெண்டுக்கு நடுவுல யார் இருக்கா ஸ்டேட்டர் இருக்க. சரியா? இப்ப நமக்கு தெரியும் பம்பி பம்பன் சுழலி சுத்தும். தியானப்படுத்த வழக்கம் பம்பி பம்பனா பம்பிக்குள்ள இருக்கிறது என்ன செய்யணும் சுத்தணும். அது எப்படி சுத்துது இங்க பிளைவீலோட இதுல டச் இருக்கு. பிளைவீலோட இதான் டச்சில் இருக்குல்ல. அப்ப இதான சுத்தம் யோசிப்பீங்க. ஆனா இதோட டைரக்ட்ல டச்ல இருக்கா இல்ல. இவருக்கு மேல யார் இருக்கா ஹவுசிங்ல கிளச் கவர் இருக்கு. இந்த கவர் சுத்தமா இருந்தால் முதல் இந்த பம்பி சுத்தவா போஸ். இந்த பம்பு சுத்துறதுனால இந்த பம்பில இருந்து போற போஸ் எங்க போகுது இங்க போகுது.
இங்க போய் இங்க வருது. அப்ப இது ரெண்டு கடையிலோட டைரக்ட் டச்ல வைக்காம வச்சுக்கிறதுக்கு யார் இருக்கா உள்ளுக்கும் கிளச் பிளேட் இருக்காரு நேற்று பார்த்தோம் இல்லைங்களா. அந்த கிளச் பிளேட்டு இது கடையில உடத்திருக்கிறதுனால அந்த கிளச் பிளேட் என்ன செய்தால் இங்க போர்ஸ் கூட இங்க வார ஒயில அவ்வளவு மென் வருது, இதுக்குள்ள வருது. இதுக்கு வாரதுனால இப்ப இது என்ன செய்யுது தள்ளி இதோட அமர்த்துது விளங்குதா, அமர்த்தி திரும்பி இங்க வர சென்ட்ரிபியூகல் போர்ஸ் இங்க வரும். அப்போ ஒரு விஷயம் வழங்கணும். இதுல இப்ப நீங்க வழங்க வேண்டிய விஷயம் இது இல்ல. நான் சொல்ல வந்த விஷயம் என்றால் இங்கெல்லாம் ஃபிளைவீல் இருக்கா, இங்கெல்லாம் உனக்கு யாரு பாமல் சுழல் இருக்காரா, இந்த சுழலில் இருந்து தான் உனக்கு என்ன செய்யணும் பவர் அவுட் ஆகும். அதானே கதை. பம்பி பம்பன போது சுழலில் இருந்து அவுட் ஆகும். அப்ப சுழலில் இருந்து அவுட் ஆகுறது எப்படி வரும்னா அந்த சுழலில் இருந்து ஒரு கோல் போட்டு சரியானே இந்த கோல் வடத்த ஒரு பேரிங் இருக்கும், இதுக்குள்ளே ஒரு பேரிங் இருக்கும், வடத்தையும் இருக்கு. ஸோ பம்பி சுத்தினா பம்பில இருந்து வார போர்ஸ் வந்து யாரை கூடுவாடுது சுழலி கூடுவாடு. இதுல மெயின் விஷயத்தை விளங்கணும். பிரைமரி யார், மெயினான ஆள் யாரு பம்பி. பம்பி சுத்தலன்னா சுழலி சுத்துமா சுத்த மாட்டான். ஃப்ளைவீல் சுத்தினா எல்லாம் சேர்ந்து சுத்தும், அது வேற கதை. டிரெக்ட் நாம முன்ன வாதம் மாதிரி இந்த இதை யோசிப்பாகும் எதை நம்ம ஃப்ளூயிட் ஃப்ளைவீல யோசிப்பாகும். ஒரு ஃபேன் வேலை செய்யுது, ஒரு ஃபேன் முன்னுக்கு இருக்கு, ரெண்டுக்கு நடுவில் ஒரு பேப்பரை வைக்கும், இல்லாட்டி ஒரு தடையை வைக்கும், அங்கே இருக்கிற ஃபேன் சுத்துமா சுத்த மாட்டான். அப்படிதான் நம்ம நினைத்து பாருங்க. அதே மாதிரி தான் இப்ப இந்த பம்பி வேலை செய்யற இது சுத்துமா சுத்தாது. அப்ப இதுதான் என்ன செகண்டரி சுழலி, செகண்டரி சுழலிலாம் பவர் அவுட் ஆகுது. அந்த பவர் அவுட் ஆகிறத அந்த கோல் மூலமா என்ன செய்வான் கடத்தி எது கொண்டு போகிற சில பக்கம் யார் இருக்கா கியர் பாக்ஸுக்கு போகும் சரியானே. அந்த கியர் பாக்ஸுக்கு போறத கூட்டுறது குறைக்கிறதுலாம் எங்க இருக்கு. அப்போ ஆட்டோமேட்டிக் கார்ல நம்ம எக்ஸலேட் கொடுக்கும் எடுக்கும். அப்ப எக்ஸலேட் கொடுத்தோம்னா இன்ஜின் கூட தரம் வேலை செய்யுது, கூட தரம் வேலை செய்யுதுன்னா இன்ஜின் ஃபிளைவீல் என்ன செய்யுது கூட தரம் சுத்துது. அப்ப மொத்தமா ஹவுசிங் சுத்துது, மொத்தமா ஹவுசிங் சுத்தினா உள்ளுக்கு யாரு சுத்துறா இப்ப பம்பி சுத்துது. பம்பி சுத்தினா பம்பியில சுத்துறது வார ஒயில் எதுல மோதுது சுழலில மோதுது. அப்ப சுழலி சுத்துது, சுழலில சுத்தினா சுழலி என்ன செய்ய ஆட்டோமேட்டிக்கா பவர் அவுட் ஆக போகுது. எக்ஸலேட்டை சுத்தி நம்ம தூக்கி எடுத்துட்டு என்ன செய்ய போகுது இப்ப ஸ்லோ ஆகும். அப்ப இன்ஜின் ஸ்லோ ஆகுது நகரத்தை இன்ஜின் ஸ்லோவா வேலை செய்யுது. அப்ப சுத்துற வேகம் குறையுது, ஸ்லோ ஆகுது. அப்ப ஃபர்ஸ்ட் கியர்ல எப்படி இழுத்தெழு அமர்த்தி பிடிக்குது கொஞ்சம் அணி போட்டு இழுக்குது. ஃபர்ஸ்ட் கியர்ல அமர்த்தினா ஃபர்ஸ்ட் கியர்ல இன்ஜின் அடிக்கிற வேகம் கூட, இன்ஜின் வேலை செய்யற வேகம் கூட. அப்ப இன்ஜின் வேலை செய்யற வேகம் கூட அடிப்பு கூட அடிப்பு கூட டைம்ல ஃப்ளைவீலும் கூட தானே சுத்த போகுது சரியாவில. ஃப்ளைவீல் கூட சுத்த போட்டுச்சுன்னா அந்த ஹவுஸ் என்ன செய்ய போகுது வருமா ஹவுசிங் சேர்ந்து மொத்தமா கிளச் கவர் சுத்த போகுது. கிளச் கவர் மொத்தமா சுத்துற டைம்ல இப்ப இதுக்குள்ள நடக்கிற வேகம் என்ன செய்யும் நம்மளோட பம்பி இந்த பம்பிர வேகம் என்ன செய்யும் உள்ளுக்கு கூடும். பம்பிர வேகம் கூடி நிற்கிற ஒயில ப்ரெஷர் என்ன செஞ்சுக்கும் கூட்டிருக்கேன். அப்போ ஒயில ப்ரெஷர் கூட போய் நிற்கிற சுழலி என்ன செய்யும் இப்ப கூட சுத்தும். அப்ப கூட தரம் சுழலி சுத்துன்றீங்கன்னா உள்ளுக்கிற கிளச் பிளேட் என்ன செய்யும் அமர்த்தி பிடிச்சி டச்ல இருக்கு. அப்போ முறுக்கம் என்ன செய்யும் கூட விளையிட்டா சின்ன ஒரு சமரியான கதை கலைக்குள்ள இருந்தா எழுதுறான் எப்படி வரும் என்ன வரும் கேள்வி வரும் அதை பார்க்க போறோம். அதுக்கு மூலம் உங்களுக்கு தியரட்டிக்கலா எப்படி எழுதுன்னு தெரியணுமே அதுதான் தெரியும். ரைட். அப்போ ஒட்டோ கியர் இப்படிதான் ஃபங்க்ஷன் ஆகுதுங்கிறத வழங்கணும். அப்ப எழுதுங்க என்ன ஒட்டோ கியர் அது கியர் பாக்ஸ் படிக்கல கியர் பாக்ஸ் அப்படி வேலை செய்யற இதுக்குள்ள அது ஃபங்க்ஷன் இது வேலை இல்லாட்டி அது வேலையை சரியா. ரைட் எழுதுங்க. பாயிண்ட் சுழலியுடன் இணைக்கப்பட்டதாக அடுத்த பாயிண்ட் சுழலியுடன் இணைக்கப்பட்டதாக கியர் பெட்டிக்கான ஊடுகடத்தல் தண்டு கியர் பெட்டிக்கான ஊடுகடத்தல் தண்டு நிலைவான் நிலைவான் பம்பியுடன் பம்பியுடன் போதிகைகளினூடாக பியரிங் போதிகைகளினூடாக கியர் பட்டி வரை இத்தண்டு இணைக்கப்படும். கியர் பட்டி வரை தண்டு இணைக்கப்படும். ஆன்லைன் சும்மா அந்த மாதிரி எல்லாத்தையும் வீடியோ காட்டி கொண்டு போகலாம்.
இத்தண்டு இணைக்கப்படும். போதிகளூடாக கியர்பட்டி வரை இத்தண்டு இணைக்கப்படும். இப்ப அடுத்த எழுதுங்க என்ன, ஃப்ளைவீல் சுத்தி நிற்கின்றா மொத்த ஹவுசிங் என்ன செய்யும், சேர்ந்து சுத்தும். மொத்த ஹவுசிங் சுத்தினா உள்ளிக்கிற பம்பி என்ன செய்யும், சுத்துதான். ரைட், அது எழுதுங்க. பரப்பு சில்லு சுழலும் போது, பரப்பு சில்லு சுழலும் போது பரப்பு சில்லு சுழலும் போது பிடி உறையுடன், பரப்பு சில்லு சுழலும் போது பிடி உறையுடன் மொத்த அமைப்பும் சுழல்வதால், மொத்த அமைப்பும் சுழல்வதால் பம்பியும் சுழற்சிக்கு உட்படும். பம்பியும் சுழற்சிக்கு உட்படும். பம்பியும் சுழற்சிக்கு உட்படும். இப்ப சொல்லு, பம்பி சுழற்சிக்கு உட்பட்டுச்சுண்டா பாய் இப்ப இந்த எதை நோக்கி செலுத்தப்படும், பம்பிக்குள்ள இருக்கிற விசிறி சுத்துது, பம்பி சுத்துது. பம்பி சுத்தின பம்பில இருந்து ஓயில் அந்த ஃப்ளூயிட் எங்க வரும், சுழலிய நோக்கி வரும். எழுதுது. இதன் மூலம் இதன் மூலம் இதன் மூலம் திரவம் அல்லது பாய் பாய் சுழலியை நோக்கி பாய செய்யப்படும். சுழலியை நோக்கி பாய செய்யப்படும். இதுல மெயினான பாயிண்ட் எல்லாமே இருக்கு. சோ ஊட்ட போய் ஹைலைட் பண்ணிக்கோங்க. சரியானே, சுழலியை நோக்கி பாய செய்யப்படும். எழுதுங்க. முறுக்குத்திறன் மாற்றியில் தொடர்ந்து புதுசவஜி, முறுக்குத்திறன் மாற்றியில் முறுக்குத்திறன் மாற்றியில் செலுத்தும் கூறு என்ன, சொல்லுங்க. முறுக்குத்திறன் மாற்ற செலுத்துற கூறு என்ன, செலுத்தும் கூறு என்ன, பம்பி. செலுத்தப்படும் கூறு என்ன, சுழல். அவ்வளவுதான். எழுதுங்க. செலுத்தும் கூறு பம்பியாகவும், அதுலயும் படிச்சோம் செலுத்தும் கூறு எதுன்னு சொல்லி. எதுல, ஃப்ளூயிட் பிளைவிலையும் படிச்சோம். ஃப்ளூயிட் பிளைவில செலுத்தும் கூறு என்ன, பம்பி. செலுத்தப்படும் கூறு என்ன, சுழலி. சேம் இங்கே. எழுதுங்க. செலுத்தும் கூறு பம்பியாகவும் செலுத்தப்படும் கூறு சுழலியாகவும் காணப்படும். இப்ப சொல்லுங்க, என்ஜின்ல சுத்துற வேகம் கூட இருந்துச்சுன்னால் சரியானே, பாயிர வேகம் என்ன செய்யும், கூடும். எங்க இருந்து எங்க கூடும், சுழற்ற வேகம் கூட போகுது, ஹவுசிங் கூட போகுது. ஹவுசிங் வேகம் கூட என்ன செய்யும், பம்பிர வேகம் கூட போகுது. அப்ப பாயிர வேகம் என்ன கூட இருக்கும். ரைட், எழுதுங்க. அது எழுதுங்க. என்ஜின் சுழற்சிக்கு அதிகரிக்கும் போது, அடுத்த என்ஜினின் சுழற்சிக்கு அதிகரிக்கும் போது, என்ஜினின் சுழற்சிக்கு அதிகரிக்கும் போது, என்ஜினின் சுழற்சிக்கு அதிகரிக்கும் போது மைய நீக்க விசை காரணமாக, மைய நீக்க விசை காரணமாக மைய நீக்க விசை காரணமாக பாய் அல்லது திரவம், பாய் அல்லது திரவம் பம்பியில் உள்ள தட்டைகளின் ஊடாக, பம்பியில் உள்ள தட்டைகளின் ஊடாக, பம்பியில் உள்ள தட்டைகளின் ஊடாக சுழலியை நோக்கி பாய செய்யப்படும். சுழலியை நோக்கி பாய செய்யப்படும். சுழலியை நோக்கி பாய செய்யப்படும். ரைட். இப்ப இந்த பாயிர திரவம்
சுழலிட தட்டையில பட்ட என்ன செய்யும்? சுழலி ரைட். அப்ப எழுதுங்க. தட்டைனா என்னடா மர அதை கேட்கப்படா என்ன தட்டைண்டா அந்த விசிறி மாதிரி உள்ளுக்கு அந்த துண்டு துண்டை பிரிக்கி இருந்துச்சு நேற்று வீடியோல பார்த்தோம். அதான் என்ன தட்டை. எழுதுங்க. தொடர்ந்து தொடர்ந்து எழுதுங்க. இத்திரவம் இத்திரவம் சுழலியின் தட்டைகள் மீது பட்டு இத்திரவம் சுழலியின் தட்டைகள் மீது பட்டு இத்திரவம் சுழலியின் தட்டைகள் மீது பட்டு அதனை சுழற்சிக்குட்படுத்தும் அதனை சுழற்சிக்கு உட்படுத்தும். சரியா? அடுத்த பாயிண்ட், மெயினான பாயிண்ட், 3 ஸ்டார் அடிச்சடிக்கு பக்கத்துல எப்படி இதுக்குள்ள ஸ்பீட் குறையுதுங்கிற கதை. சரியானே? எழுதுங்க. சரியான இம்பார்ட்டன்ட் சொல்லி போட்டானே போட்டு எழுது. பரப்பு சில்லு விரைவாக சுழலுமாயின் இங்கின் பாஸ்டர் ரேஸ் பண்ணாயிண்டா பரப்பு சில்லு வேகமாக சுழலுமாயின் சுழலியில் அமுக்க குறைவு ஏற்பட்டு என்னதுல சுழலி அண்டர்லைன் பண்ணிக்க சுழலியில் அமுக்க குறைவு ஏற்பட்டு சுழலியில் அமுக்க குறைவு ஏற்பட்டு அதனை ஈடு செய்வதற்கு பாயிலிருந்து பம்பியிலிருந்து திரவம் பாய செய்யப்படும். அப்ப நல்லா விளங்கணும். ரேஸ் பண்ணா இடத்துல சுழலில் அமுக குறை வருது. அந்த அமுகத்தை ஈடு செய்யறதுக்கு யாரு பம்ப் பண்றா? பம்பி ஒயில அப்புறம் பம்ப் பண்ணுது. அவ்வளவு ரைட். அப்ப திரவம் பம்ப செய்யப்படுது. இதன் போது அத்திரவம் சுழலியை சுற்றி சுழலிய செட்டையில வாழுது. ஆட்டோமேட்டிக்கா சுழலி சுத்துது. அதான் கதை. சுழலியை சுற்றி மீண்டும் இவ விஷயத்த காணி. சுழலில பட்டுட்டு இப்ப என்ன போறது என்ன சுழலில படுது. இந்த ஏரியாவில படுது. பட்ட திரவம் திருப்பி எங்க போகணும்? பம்பிக்கு போகணும். எதால போகுது? இந்த சென்டர் அளவு. இந்த சென்டர் ஆக்கி அனுப்புற யாரு? ஸ்டேட்டர். அப்ப வார பம்பி இந்த வாரது அவ்வளவும் இதுக்குள்ள வாரது நல்லா பாரா. எனிமேட்ட பாத்துக்க. இந்த இதுக்குள்ள எல்லாம் வேகமா சுத்துது இல்லைன்னா இஞ்சால பக்கம் அமுக்கு குறை வருது. அமுக்கு குறை வந்து அஞ்சால பக்கம் எல்லா திரவம் போகுது. அப்புறம் திரவம் எல்லா பெனிச்சு இஞ்சால பம்பாய் வருது. அஞ்சல் இங்க பம்பாய் அஞ்சல் யாரு பம்ப் பண்ணேன்? பம்பி பம்ப் பண்ணி இங்க அனுப்பினா அவ்வளவு இப்ப என்ன செய்யணும்? இதுக்குள்ளால் எடுத்து இந்த சென்டரால் அனுப்பணும். அதானே கதை. இந்த சென்டரால் எதுக்குள்ள போகும்? ஸ்டெட்டர் நிலைவனூடாக அந்த திரவம் திரும்ப எதுக்கு செலுத்தப்படும்? பம்பிக்கு செலுத்தப்படுது. அப்ப பாரு பம்பியில் இருக்கி சுழல்வாண்ட ஷெட்டையில போது சுழல்வாண்டுக்கு வருது. சுழல்வாண்டு வாரது சில சென்டரால போய் திரும்ப எங்க போகணும்? பம்பிக்கு போகணும். அந்த சென்டரால பம்பிக்கு செலுத்துற யாரு? நிலைவான். தானே? நிலைவான் ஸ்டேட்டர். நாம நேற்று 2 மோட்டர் வச்சு போட்டு 2 மோட்டருக்கு நடுவுல இப்படி ஒரு பைப்பு போட்டு கனெக்ட் பண்ண தெரியுமா? அதுக்கு 15 யார் இருக்கா? இதே மாதிரி செட்டை பாரு. அந்த நிலைவான் இப்படிதான் இருக்கு. சரியா? இங்க இப்படி இருக்கு. சரியா? இப்ப இப்படி இருக்கு. கட் பண்ண வேண்டியதா நேற்று பார்த்தோம். இப்படி இருக்கு. சரியா? எழுதுங்க தொடர்ந்து. என்னத்தை விட்ட நாம திரவம் மீண்டும் பம்பிக்கு குறித்த நீளத்திசையினூடாக நீளத்திசை நேரில் போகுது அர்த்தம். பம்பிக்கு குறித்த நீளத்திசையினூடாக செல்வதற்கு நிலைவான் துணை புரிகிறது.
மக்கள் இந்த நிலைவண்ணும் வழங்கிக்கணும். நிலைவண்ணும் என்ன சாமா? சுத்தக்கூடிய பகுதி. விளங்கிட்டா? நிலைவண்ணும் சுத்தக்கூடிய பகுதி. எப்படி நிலைவன் சுத்துது? நிலைவன் யாரோட கணக்கில் இருக்கான்? இப்ப நோட்ஸ்ல பார்த்து சுழலியோட கணக்கில் இருக்காரு. சுழலிக்கு நடுவில் ஒரு தண்டு ஒன்று போகுதா இல்லையா? எதுக்கு கொண்டு வர்றது? கியர் பாக்ஸ் கொண்டு வருது. இந்த தண்டுல யார் கனெக்ட் பண்ண பாட்டிக்கா? நம்மோட சுழல் வண்ணம் கனெக்ட் பண்ண பாட்டிக்கா, சாரி நிலை வண்ணம் கனெக்ட் பண்ண பாட்டிக்கா. அப்ப என்ன செய்யுது? இந்த நிலை வண்ணம் சுத்தும். விளங்கிட்டா? அப்ப எழுதுங்க, இந்நிலை வண்ணம் சுழலக்கூடிய பகுதியாகும். இதுல லிங்க் வந்து சரியானே, இந்த அனிமேட் லிங்க் வந்து திருமண்டை குரூப்ல ஓடுவேன். அந்த லிங்க் இன்னொரு ரொம்ப பாரு, இந்த நோட்ஸை பார்த்து திரும்ப அதை பாரு, பாடத்துக்கு வராதா. சரியானே? நிலை வண்ணம் சுழலக்கூடிய பகுதியாகும். இப்ப ஹெடிங் போடுங்க, முறுக்குத்திறன் மாற்றியில் உள்ள குறைபாடுகள். டோக் கன்வெர்ட்டர்ல இருக்கிற என்னென்ன குறைபாடு இருக்கிறாங்க? இப்ப எனக்கு சொல்லுங்க, இதுக்குள்ள ஒயில் ஃபுல்லா இருக்கின்றீங்கன்னா ஃபுல் ஃபோர்ஸ் வரும். உள்ளுக்கிற ஒயில் குறைஞ்சிட்டு ஃபுல் ஃபோர்ஸ் கிடைக்கும். உள்ளுக்கிற திரவம் குறைஞ்சிருந்துச்சுன்னா ஒயிலோட இப்படியோட நுண்ட பாயில பாய் சரியானே, பாய் ஒரு ஃப்ளூயிட், அதுக்குள்ள ஃப்ளூயிட் வந்து குறைஞ்சிட்டான். அதுக்குள்ள ஃப்ளூயிட் குறைஞ்சிட்டா உள்ளுக்கு யார் இருக்கா? காத்திருக்கு எவ்வளோயா? இதானே கதை. ஒரு பொட்டல் பாரு, இது ஃபுல்லா அப்படி நேரம் பிரிக்கி, இதானே நேரம் பிரிக்கி கதை. இங்க பாரு, இது ஃபுல்லா அப்படி நேரம் பிரிக்கி. இதுல லெவல் இவ்வளவுக்கு இருக்கின்றீங்கன்னா இவ்வளவுக்கு யாரு இருப்பா? வெற்றிடம்ல இருக்கும். இப்போ வெற்றிடம் இருக்கின்றீங்கன்னா அந்த போஸ்ட் சரியா கிடைக்குமா? போஸ் இருக்குமா? போஸ் இருக்காது. போஸ் இல்லைன்னா என்ன நடக்கும்? ஸ்லிப்பர் ஸ்லிப்பர் அதான் நழுவல் வரும். சரி, அந்த போஸை ஊடு கடத்த மாட்டான். சரி, அந்த போஸை ஊடு கடத்தலாட்டி அதுக்கு நான் வச்ச பேர் என்ன? நழுவல் ஸ்லிப்புங்கிற சொல் படித்தோம். ஞாபகம் அப்படி இந்த இல்லை ரைட். அந்த ஸ்லிப் என்ன செய்யும்? இங்க வரும். அதே டைம்ல பிசுக்கு குறைஞ்சி, பிசுக்கு மண்டைய கணக்கு படித்தான் ஒயில் படிக்க கூடல ஞாபகம். ஒஞ்சின்ற ஒயில் கீழுக்கு ஒயில் சாம்படி கூட என்ன பிசுக்கு மண்ணா இந்த ஒயில் வந்து ஒயில் கடையில் அந்த ஒரு பசத்தான் ஒன்றிங்க தான் இப்படி எடுத்தா ரைட். அதான் என்ன பிசுக்குமே. பத்தி போன ஒயில பாரு, பத்தி போன ஒயில் எடுத்து கையில இப்படி தேய்ச்சி போட்டு இப்படி எடுத்து பாரு, அந்த பசை மாதிரி அந்த கம் தன் மெரிக்க மாட்டான், சும்மா அந்த தண்ணி மாதிரி இருக்கும். அதே இது புது ஒயில் எடுத்து பாரு, அந்த பசைத்தன் மெரிக்கும். விளையாட்டா பிசுக்கு மண்டை என்ன தனியே படிப்போம், லுப்ரிகேஷன் சிஸ்டத்தை படிப்போம் சரியானே. அதுக்கு மோதி போகலாம் பிசுக்கு மண்டை என்னன்னு. அப்ப பத்தி போன ஒயிலோ காலம் போன ஒயிலோ போனா அந்த ஒயில வந்து பிசுக்கு மரிக்குமா? இருக்காது. பிசுக்குமா இருக்காது. ஏன்னா திக்னஸ் இல்லைன்னு அர்த்தம். சரியா போலையா? திக்னஸ் இல்லைன்னா இதுக்குள்ள செறிவு கூட இருக்குமா குறைய இருக்குமா? திக்னஸ் இல்லைன்னா இதுக்குள்ள செறிவு கூட இருக்குமா குறைய இருக்குமா? குறைய இருக்க போகுது. பிசுக்குமா கூட இருக்கின்றீங்கன்னா திக்னஸ் கூட இருக்கும். திக்னஸ் கூட இருந்தீங்கன்னா இதுக்குள்ள நீ பிரச்சனை வருமா? வேற வரமாட்டா. அப்ப டிரெக்டான செய்யும் கூட இடத்தப்படும். அப்ப ரெண்டு இஷ்யூ இருக்கு. ஒன்று ஒயில் குறைஞ்சாலும் பிரச்சனை வரும், ஒயில பிசுக்குமா குறைஞ்சாலும் பிரச்சனை வரும். அடுத்து இன்னொரு விஷயம் இருக்கு, நட்டக்காலத்தை மாத்த கொட்டால எதிர் நட்டு நட்டு போட்டு போட்டுற என்னத்துக்கு? கிளச் கவர். இந்த கிளச் கவர் பண்ண இடத்துல பூட்டணும், பிளைவீல பூட்டணும். அந்த பிளைவீல பூட்டக்கூடாத நீங்க அந்த ஆணிச்சரத்தை மாத்தினீங்கன்னா என்ன செய்யணும்? பைப்ரேட் வரும். ஆணி சரியா மாட்டுப்படலை, சரியா இருக்குப்படலை, இல்லாட்டி அது அது நட்டுக்கு பயில வேற நட்டை போட்டீங்க அதே செய்யுச்சுன்னா என்ன செய்யும்? பைப்ரேட் வரும். சரியா? இது ரெண்டு நேரம் வர இந்த மூணு. சரியா? அப்ப இந்த மூணு எவ்வளிக்கு ஒன்று ஒயிலோட சம்மந்தப்பட்டு ஒயில் குறைஞ்சா பிரச்சனை, ஒயில பிசுக்குமா போனாலும் பிரச்சனை. அடுத்தது நட்டமாச்சுன்னா வைப்ரேட் வரும். இவ்வளவுதான். அப்ப இந்த விஷயம் என்ன தெரிஞ்சுக்கணும்? கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். ஒரு கதையும் இல்லை. கிளச்சி செல்ல சும்மா வரும் பேப்பர் செகண்ட் நம்பர். கிளச்சில் என்ன கிளச்சி வரலாம்? ஆமோல் பாதை மென்றாடு கிளச்சி வரலாம், சுருள் பிடி வரலாம், இன்னும் யார் வருவா? ஃப்ளூயிட் ஃப்ளைவீல் வரலாம். அப்படி யாரு? டோக்கன் ஓட்டர் வரலாம். டோக்கன் ஓட்டர் ஃப்ளூயிட் ஃப்ளைவீலும் ஈர வகைப்பிடி, முன்னாவது ரெண்டும் உலர் வகைப்பிடி. ரைட். அப்ப எழுதுங்க பாயிண்டா. முறுக்குத்திறன் மாற்றியில் குறைபாடு இல்லை. முறுக்குத்திறன் மாற்றியில் உள்ள திரவம் குறைவடையும் போது அல்லது திரவத்தின் பிசுக்குமை குறைவடையும் போது, திரவம் குறைவடையும் போது அல்லது திரவத்தின் பிசுக்குமை குறைவடையும் போது நழுவல் அதிகரிக்கும். ஸ்லிப் நழுவல் அதிகரிக்கும். வானம் ரேஷா உங்களுக்கு மாட்டான். விளங்குதா? ஆட்டோகாரெல்லாம் பழச்சி
ரேஷா இழுக்க மாட்டான். காரணம் என்ன? உள்ளுக்கு ஒயில் குறைஞ்சிக்கு அவள் அடி ஒயில்ற பழசா போய் திக்னஸ் போய் ஓ சரி ஃபுல்லா கவுச கலத்தி உள்ளுக்கிற ஒயில் எல்லாத்தையும் எடுத்து போவோம். நழுவல் அதிகரிக்கும். இதனால் முழுமையான வலு ஊடுகடத்த முடியாமல் போகும். சரியானே? அடுத்த பாயிண்ட் எழுதுங்க. திரவம் குறைபாடு என்ன அப்பனா இல்லையே. அடுத்த பாயிண்ட் எழுதுங்க. சொல்லிட்டு தானே இந்த பாயிண்ட் இப்படி வைக்காது பாரு. முறுக்குதல் மாற்றில் உள்ள திரவம் குறைவடையும் போது அல்லது திரவத்தின் பிசுக்குமை குறைவடையும் போது நழுவல் அதிகரிக்கும். ஆனால் முழுமையான வலுவை ஊடுகாடத்த முடியாமல் போகும். அடுத்த பாயிண்ட் எழுதுங்க. என்ன? நட்டு வாரது. ரைட். ஆணி வாரது எழுதுங்க. பிடியின் ஆணிகளை மாற்றுவதன் மூலம் சில அதிர்வுகள் ஏற்படும். சரியா? ஹெடிங் போட்டு கியர் பாக்ஸ் இது ஆன்லைனில் நடக்கும். உங்களுக்கு ரெக்கார்டிங் வரும். சரியானே? வரும். அவ அடுத்த கியர் பாக்ஸ் கமிங் சூன். ஸோ கமிங் சூன். ரெடியா இருங்க. ரைட். ஆன்லைன் நடக்கும். கியர் பாக்ஸில் ஆட்டோ கியர் எப்படி மாறுது, ஃபர்ஸ்ட் கியர் எப்படி மாறுது, ஃபர்ஸ்ட் கியர்ல என்னதுக்கு ஸ்பீட் குறையுது, உள்ளுக்கு என்ன ஃபீல் இருக்கு, ரைட், உள்ளுக்கு யாரு பிடிச்சி கியரை மாத்திரா எல்லாம் பார்க்க போறோம். கெட் ரெடி. ஓகே ரைட். சந்திப்போம். பாய்.